நேற்று கூடிய கூட்டத்தை நீங்க பெருமையா ட்விட்டர்ல போட்டிருந்தீங்க. ஆனா நடிகர்ன்ற முறையில தான் மக்கள் பண்ண வராங்க, மக்கள் அவர் எளிதா ஏத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம். நீங்க யாரை பத்தி சொல்றீங்க? சார் அமைச்சர்கள் சொல்றாங்க. யாரை பத்தி சொல்றீங்க? எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்றீங்களா? கமலஹாசன் சாரை பத்தி சொல்றீங்க. ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தான். அதையும் பார்க்க வருவாங்க, அதை தாண்டியும் பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததெல்லாம் தான் நம்ம புரட்சி தலைவராக. சார் அது எல்லாமே அதாவது கூடுற கூட்டம் எல்லாமே வாக்குகளா மாறுமா அப்படின்றதே தொடர்ந்து அமைச்சர்கள் எல்லாமே வந்து அதிமுக அமைச்சர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது நடிகர்கள் அவங்க நைட்டு தூங்க வேணாமா? ஏதாவது ஆளுநர் சொல்லிட்டு சார் மக்கள் நீதி மய்யம் ஆரம்பித்து தொடர்ந்து இப்போ 3வது தேர்தலை சந்திக்க போகுது. இப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சதோட பயணம் வந்து ஒரு நேர்மறையான பயணத்துல போயிட்டு இருக்கீங்களா? நேர்முறை அதுல ஒரு பஞ்சமும் கிடையாது, நேர்வழிக்கும் பஞ்சம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் எங்க எப்ப அவரெல்லாம் கணக்கே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று புத்தகங்களை வைத்து கணக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். எங்க நாங்கள் ஜெயிக்க போறாங்க.